டெய்ரி மில்க் சாக்லேட்டை சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா கல்யாணம், காது குத்து, வேலண்டைன்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த டெய்ரி மில்க் சாக்லேட்டை கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிற இந்த டெய்ரி மில்க் சாக்லேட்டை ஃபேக்ட்ரிஸில் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட்டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த சாக்லேட்டோட மெயின் ரா மெட்டீரியலே இந்த கோகோ பீன்ஸ் தான். இந்த பீன்ஸ் கோகோ அப்படின்ற ஒரு மரத்தில் தான் வளரும். இந்த மரத்தை ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறமா ஒரு சில ஏஷியன் கண்ட்ரியில தான் அதிகமாக வளர்க்குறாங்க. இந்த மரத்தில் வளர காயை பார்க்கறதுக்கு நல்லா குண்டா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை உடைச்சிட்டு இதுக்குள்ள பார்த்தோம்னாக்கா இதுக்குள்ள 30லிருந்து 50 கோக் பீன்ஸ் இருக்கும். ஃபார்மர்ஸ் இந்த காயை உடைச்சிட்டு அதில் இருக்கிற பீன்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த பீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு ஒரு மரக்கட்டை பாக்ஸில் 6லிருந்து 7 நாள் வரைக்கும் அதை மூடி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா இந்த பீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு வெயிலில் நல்லா காய வைப்பாங்க. அடிக்கடி இந்த பீன்ஸை வெயிலில் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கினே இருப்பாங்க. இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 10 நாள் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறமா இந்த பீன்ஸ் எல்லாத்தையும் கோணி பையில ரொப்பிட்டு அதை பெரிய பெரிய ட்ரக்ஸில் எடுத்துன்னு போயிட்டு ஃபேக்ட்ரிஸுக்கு வித்துருவாங்க. இவங்க எடுத்துன்னு போய் கொடுத்த உடனே அந்த பீன்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு மிஷினில் கொட்டுவாங்க. இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பீன்ஸில் இருக்கிற கல், மண் என்னவா இருந்தாலுமே அதை வந்து செப்பரேட் பண்ணும். அதுக்கப்புறமா இந்த மிஷின் ஹை குவாலிட்டி பீன்ஸை வந்து செப்பரேட் பண்ணும், லோ குவாலிட்டி பீன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்ததான் இன்னொரு மிஷினுக்கு போவோம். அந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரோஸ்ட் பண்ணும். இந்த மிஷினில் 120லிருந்து 150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் இந்த பீன்ஸை போட்டு ரோஸ்ட் பண்ணும் போது அதிலிருந்து சாக்லேட் ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இதை நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு அடுத்த மிஷினுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பீன்ஸில் இருக்கிற அவுட்டர் ஷெல்லை உடைச்சிட்டு இந்த பீன்ஸ் தனியாக அந்த ஷெல் தனித்தனியாக பிரித்து எடுக்கும். இந்த மாதிரி தனியா பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு கிரைண்டர் மிஷின்ல போடுவாங்க. இந்த கிரைண்டர் மிஷின்ல நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு கோகோ பவுடரை வந்து ரெடி பண்ணி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா இது கூட சுகரு, மில்க், அதுக்கப்புறமா கோகோ பட்டர் மாதிரியான இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது இது ஒரு நல்ல கட்டியான பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும். அடுத்ததான் இந்த பேஸ்ட்டை எடுத்துக்கின்னு ரிஃபைனிங் மிஷின்ல போடுவாங்க. இந்த ரிஃபைனிங் ரோலர்ஸ் அந்த சாக்லேட்டோட பார்ட்டிகல்ஸை நல்லா மெலிசா அரைச்சி எடுத்துக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம சாக்லேட்டை சாப்பிடும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சாக்லேட்டை எடுத்துன்னு போய் இன்னொரு மிஷினில் போட்டு இந்த மாதிரி ஒரு கணக்கில் சுற்றிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த சாக்லேட்டை எடுத்துன்னு போயிட்டு டெம்பரிங் மிஷினில் போடுவாங்க. இந்த டெம்பரிங் மிஷினில் இந்த சாக்லேட்டை ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சரில் கோல்டு பண்ணி ஹீட் பண்ணும். அதுக்கப்புறமா இந்த சாக்லேட் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு ஒரு மோல்டில் ஊற்றுவாங்க. இந்த மோல்டு வந்து எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்காது. ஒவ்வொரு மோல்டும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஏன்னா 5 ரூபாய் சாக்லேட் இருக்குது, 10 ரூபாய் சாக்லேட் இருக்குது, இந்த மாதிரி வேறு வேறு ரேட்டில் சாக்லேட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அந்தந்த ரேட்டுக்கு வேறு மோல்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபில் பண்ணப்பட்ட சாக்லேட் மோல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூலிங் டனலுக்கு அனுப்புவாங்க. இங்கே டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால அந்த சாக்லேட் எல்லாமே வந்து கொஞ்சம் கட்டியாக மாறிடும். இந்த சாக்லேட் எல்லாம் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இந்த சாக்லேட்டை மோல்ட்லேருந்து வெளியே எடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த சாக்லேட் எல்லாமே கன்வேயர் பெல்ட் மூலியமாக பேக்கிங் செக்ஷனுக்கு போகும். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரேப்பிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த சாக்லேட்டுக்கு வந்து பாக்ஸில் பேக் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து பேட்ச் நம்பர் எழுதுறதா இருக்கட்டும், டேட் எழுதுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு பெரிய பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக அமுச்சு வச்சுருவாங்க. இதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சாக்லேட்டோட குவாலிட்டி டெஸ்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க. அந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த சாக்லேட்டோட வெயிட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டோட டெம்பரேச்சராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது சாக்லேட் வந்து அது சரியாக இல்லை அப்படின்னா அதை வந்து செப்பரேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபேக்ட்ரியில் சாக்லேட்டை ரெடி பண்ணுறாங்க. இதில் ஒவ்வொரு சாக்லேட்டுமே ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து டார்க் சாக்லேட் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வேறு டைப்ஸில் வந்து சாக்லேட் இருக்கும்ல. இந்த மாதிரி அந்தந்த சாக்லேட்டுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணுமோ அந்தந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாக்லேட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த சாக்லேட் எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு எங்கெங்கே அனுப்பணுமோ அங்கே ட்ரக்ஸில் வந்து லோடு பண்ணி வேறு இடத்துக்கு வந்து சப்ளை பண்ணிடுவாங்க.